ஷியாம் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். ஷியாம், இன்னைக்கு 2 அம்சங்களாக பேசுகிறோம். முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 2வது கட்ட பரப்புரையில் திமுக கூட்டணி குறித்தும் பேசுகிறாரு. திருமாவளவன்கிட்ட கேள்வி எழுப்புறார், எங்கள் கூட்டணியில் இணக்கம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? அப்புறம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் வெளியில் அதை நீங்கள் சொல்லலை. திரு சண்முகம் பற்றியும் சொல்கிறாரு, அவருடைய விமர்சனங்கள் இதெல்லாம் முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி? ஒரு பக்கம் பாஜக நல்லது செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கிறதுலேருந்து நேற்றுக்கு தொடங்கி இவங்களுடைய நரேட்டிவ்க்கு எதிரான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இன்னொன்று திமுக கூட்டணிக்குள்ளே இந்த உரசல்கள் முரண்கள் இருக்கிறது, இதையும் ஹைலைட் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எதிர்கால பொதுச் செயலாளராக நண்பர் ஷானவாஸ் பேசுகிறார். பாரதிய ஜனதாவின் எதிர்கால எம்எல்ஏவாக டாக்டர் சூர்யா பேசுகிறார். இப்படி தான் இந்த ரெண்டையும் நான் பிரித்து பார்க்குறேன். ஆனால் உண்மை 2க்கும் நடுவில் இருக்குது. ஏனென்றால் உண்மையிலேயே சூர்யா சொல்கிற மாதிரி இப்போ ஃப்ளூயிட் பாலிடிக்ஸ் தான். இன்னும் 8 மாதம் இருக்குது, என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் கட்சிகள் எல்லாமே இப்போ வாக்காளர்களை தெரிந்து கொள்வதற்கு தான் முயற்சி செய்கின்றன இந்த பயணங்கள் மூலமாக. அப்புறம் வாக்காளர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு வாக்காளர்களை ஜெயிக்க வேண்டும். இந்த 3 விஷயம் எப்போதுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பார்க்கலாம். அப்போ வாக்காளர்களை தெரிந்து வைத்துக்கொண்டு புரிந்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் திமுக கட்டமைக்கிற நேரேட்டிவ் எப்போதுமே அவர்கள் மாநில நலன், மொழி நலன், மொழி உரிமை, இதுதான். இதை தாண்டி அவர்களுக்கு வேறு பாலிடிக்ஸும் கிடையாது. ஏன்னா மாநில கட்சி. இப்போ தேசிய கட்சிக்கு என்ன வேணாலும் பாலிடிக்ஸ் இருக்கலாம். அதிமுக மாநில கட்சி. அதிமுகவுக்கான நெருடல் என்னவாக இருக்கும்னா, தேசிய அளவில் சொல்லப்படுகிற பல விஷயங்கள் இங்கே லோக்கல் பாலிடிக்ஸுக்கு ஒத்து வராமல் போகும். இப்போ உதாரணமாக பீகார் சாருக்கு நாளை கழிச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போது நமக்கு தெரியாது. ஒருவேளை அதிரடியான முடிவுகளை அவர்கள் எடுத்தாலோ கண்டனம் தெரிவித்தாலோ அது இங்கே பிரதிபலிக்கும். இதே மாதிரி எங்கே மகாராஷ்டிராவில் என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் பிரதிபலிக்கும். காரணம் பாரதிய ஜனதாவும் அதிமுகவுக்குமான கூட்டணி என்பது. ஆனால் கூட்டணி ஜெல்லாகலை, அதை நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லா கூட்டணியும் கடைசியில் கேண்டிடேட்டில் தாங்க போய் முடியும். ஓகே. ஸோ திமுகவை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பாக ஒரே ஒரு கேண்டிடேட் நிற்க போகிறாரு, அவ்வளோதானே. அப்போ அந்த கேண்டிடேட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, அவர் எப்படி வாக்காளர்களை தெரிந்து வைத்துக்கொண்டு புரிந்து வைத்துக்கொண்டு செயலாற்ற போகிறார், இதுதான் பாயிண்ட். இது கடைசி. இப்போ ஜெல்லாகணுங்கிற அவசியம் கூட இதில் இல்லை. அல்டிமேட்டாக அந்த இடத்துக்கு தான் போகணும் நம்ம. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 2 கட்சிகளுக்கு இடையே ஏற்கனவே இருக்கிற அந்த கொள்கை முரண்கள் பிராக்டிக்கலாக யதார்த்தத்தில் முரண்களாக முடியும் என்பதுதான் இதுல ஒரு பயத்துக்குரிய ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்தை ஆலோசனை சொல்றாரு. என்னன்னா, மாநில உரிமை அப்படின்னு என்னென்ன சிக்கல்கள் வருதோ அத்தனையிலையும் அதிமுக எங்களோடு நிற்கும். அவர் சட்டமன்றம்னா அதுல நின்றுருக்கு. பாஜக வெளிநடப்பு செய்யும். இந்த முரணை எப்படி சரி பண்ணி இவங்க களத்தில், ஏன்னா அவங்க அதை தான் பேச போகிறாங்க. திமுக கூட்டணி, இப்போ திமுக ஓரணியில் தமிழ்நாடு, அவங்க முன்வைக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க அதே விஷயங்கள் தான் வருது. அப்படின்னா அதை சரி பண்ண வேண்டிய, அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இடமும் வரும் தானே? இல்லை, அந்த முரணை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, மாநில கட்சி மாநில உரிமைகளுக்கு தான் குரல் கொடுக்க முடியும், வேற வழி இல்லை. அப்போ இயல்பாக அதிமுகவும் திமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கி என்று எம்ஜிஆர் அவர்களே சட்டமன்றத்தில் சொன்னது தான். அது 3 விஷயங்களை சொல்லி இந்த 3 விஷயத்துலையும் இரட்டைக்குழல் துப்பாக்கி. திமுக கொள்கை தான் எங்க கொள்கைன்றாரு 77ல். அதாவது அவ்வளோ பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்து 76ல் ஏற்பட்ட பல்வேறு சங்கடங்களுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு சொல்றாரு, ஒரு சில மாதங்கள்ல சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அதிமுகவும் திமுகவும் இப்போ ஒண்ணுதான் 1977ல். எந்த விஷயத்துல அப்படின்னா சில அடிப்படை விஷயங்கள்ல அதே தான் இப்பவும் சொல்ல போறாங்க. எனவே தேசிய அளவில் பிஜேபி எடுக்கிற முரண்பாடுகள் அல்லது தமிழ்நாட்டு நலன்களுக்கு பொருந்தாத விஷயங்களை அல்டிமேட்டா டிசைட் பண்ண வேண்டிய இடங்கிறது தேர்தல் காலம் தான். அதாவது வாக்குப்பதிவு காலகட்டம் தான். இப்போ அந்த டிசிஷன் வராது. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவரோட கோயம்புத்தூர் பயணம் என்பது ஸ்டார்டிங் சரியா தான் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் என்னோட நண்பர்கள்ட்ட விசாரித்த வரைக்கும் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கூட்டங்கள் அதெல்லாம் சரியா தான் இருந்தது. 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வாகனம் போகும்போது கூட்டம் குறைவாக இருந்தது. அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். இது இயல்பான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு சில அனுகூலங்கள் இருக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு அந்த அனுகூலங்கள். அவர் முன்வைக்கக்கூடிய பரப்புரை அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? நேற்று இன்று அப்படின்னு சில விஷயங்களை முன் வச்சு பேசுகிறார். அது இவங்களுக்கான கவுண்டர் நரேட்டிவா இருக்குதா? அதை எப்படி பாக்குறீங்க? கவுண்டர் நேரேட்டிவ் இருக்குதுங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் கோயம்புத்தூருங்கிறதுனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் 10 எம்எல்ஏ அவங்க எம்எல்ஏ. ஆமா. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும். கோயம்புத்தூர், சேலம், இது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல பல திட்டங்கள் உண்மையிலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த பாலத்தை பாத்தீங்களா, இது என் காலத்துல கட்டினது, 90% நான் தான் செலவு பண்ணேன், 10% மட்டும் திமுக செலவு பண்ணிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, சொத்து வரி எவ்வளவு உயர்ந்திருக்கு,
மின்சார கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கு, அப்படி நேரடியான அந்த பிரச்சனைகளுக்குள்ள அவர் போறாரு. முதலமைச்சருக்கான பிரச்சனை என்ன, அப்படி நேரடியா ஜனங்கள்கிட்ட வந்து அவருக்கு அவ்வளவு நெருக்கம் காட்டுவது இயல்பு, கொஞ்சம் கடினம் தான், மனு தான் வாங்க முடியும். ஓகே. எதிர்கட்சி தலைவருக்கான அட்வான்டேஜ் என்னன்னா ஜனங்களோட ஜனங்களா வந்து கலந்து வந்து அவரால் பழக முடியும். இது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற விஷயம்தான். இப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது பயணம் அதுல ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்திட்டாரு. அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி இனி உடையவே உடையாது. ஆமா. அதான் அவர் இன்னொன்னையும் பார்க்க வேண்டியிருக்கா, இல்ல ரொம்ப இது ப்ரீமெச்சூர்னு சொல்லுமா? அவருடைய அட்டாக் வந்து திமுக கூட்டணி பற்றி மட்டுமே இருக்கு, அல்லது ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க, இப்போ அதை பற்றி தான் பேச முடியும், வேறு யாரையும் கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த சுற்றுலா தான் பேச போகிறோம். திருமாவளவனும் போட்டி எங்கள் 2 பேருக்குள்ள தான் அப்படிங்கிறாரு, 2 அணிகளுக்குள்ளதான்றாரு. இப்போ மற்றவங்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா ஆகிடுமா? திரு விஜயோ அல்லது திரு சீமானோ இன்னும் மற்ற கட்சிகளையோ அது வந்து எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை? இல்லை, இந்த பைப்போலாருக்குள்ளே திமுகவும் அதிமுகவும் நிற்க வந்து முயற்சி செய்யுது, மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே. மற்றவர்கள் வந்து வளர்வதை 2 கட்சிகளும் விரும்பாது, இயல்பாகவே விரும்பாது. அப்போ திமுக செய்வதை அதிமுக குற்றம் சொல்லும், அதிமுக செய்வது திமுக குற்றம் சொல்லும். களம் வந்து 2 பேருக்கு நடுவில் இருக்கணுங்கிறதா. ஆரின் அதர்வைஸ் மற்ற எல்லாருமே மைனர் பிளேயர் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. இப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி என்று திருமாவளவன் கூறும்போது அவர் திமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு தானே நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமா, அவருக்கு மற்ற யூகங்களுக்கான பதில் அவர் கவுண்டர் பண்றாருன்னு வச்சுக்கணுமா? ஏன்னா அவர் வந்து வேறு யாரும் ஃபோர்ஸே இல்லைன்னு சொல்றதன் மூலமா விஜய்க்கான வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் இங்க பேசப்படக்கூடிய வாய்ப்புகளை அவர் ரூல் அவுட் பண்றாரு அப்படின்ற மாதிரி அதை பார்க்கணுமா, அல்லது இன்னைக்கு சூழலுக்கு அதை சொல்றாரா? விஜய் வந்து சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்ட் தாங்க ஓடுறாரு. ஓகே. அவர் ஒரு காலகட்டத்தில் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நடிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் சிங்கிள் ஹீரோ ஆன பிறகு வேற இன்னொரு ஹீரோவுக்கு அங்க வழி இல்லை. பட உலகம் எப்படியோ அப்படியே தான் அரசியல் உலகம்னு அவர் நினைக்கிறாரு. விஜய்ங்கிற அந்த ஒரு ஃபிகருக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு அங்க இடம் இல்லை என்றால் விஜய்க்கான ஓட்டு வங்கி நமக்கு தெரியாது. ரவீந்திர அது எல்லா கட்சியிலும் அப்படித்தானே சார் இருக்கும். இப்போ விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், இங்க திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர், திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்படி சிங்கிள் ஹீரோ தானே. அதுக்கு பிறகு மற்றவங்க சப்போர்ட்டிவ் ரோல் தானே அதுல வர முடியும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் இப்ப இருக்கிற முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த முதலமைச்சர் இல்லையா? எஸ். அவர் தனியா இருக்கிறாருன்னா அவருக்கு அதுக்கு அடுத்த கட்டமா அப்படின்னு தான் வர முடியும். அவர் தனித்துன்னு சொல்லிட்டார், அதனால நான் இதுல வந்து அவர் அந்த கணக்கில் சொல்ல. ஆனா அவர் கூட்டணி அப்படிங்கிறது இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அப்போ போயிடும். இப்போ விஜய் வந்து இதுல இந்த 2 பேரோட ஒப்பிட முடியாதுங்கிறது நான் ஒத்துக்கிறேன். 2 பேரும் ஒன்னு முதலமைச்சர், இன்னொன்று முன்னாள் முதலமைச்சருங்கும் போது அந்த இடத்துல, ஆனா ரேஸ்ல அவர் தன்னை அப்படிதான் பிச் பண்ணிக்கிறாரு. பிச் பண்ணிக்கிறது சரிதாங்க, அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அவங்க கட்சியை அவங்க வந்து உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு வந்துடும் இயல்பாக. இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க. தாவேகா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது வந்து சரிதான். அது எந்த அளவுக்கு பலனளிக்க போறதுங்கிறது நமக்கு உண்மையிலே தெரியல. சில பேர் நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு நிச்சயமா விஜய்க்கு இருக்குங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அது எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க பொதுவானவங்க தான். ஓகே, ஃபைன், அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து திரு சீமான் அவர்கள் என்ன ரோல் எடுக்க போறாரு, இது எல்லாமே நமக்கு இன்னமும் வந்து கேள்விக்குறியாக இருக்கு. 2 பேர் இருக்காங்க சார், அவங்கள்ட்ட கேட்றோம் என்ன அப்படிங்கிறது. திமுக அதிமுக ரோல் மட்டும் தாங்க இப்ப வெல் டிஃபைன்டா தெரியும். ஓகே, ரைட் சார், பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.